نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிக பெருங்கிருபையினால் கண்ணியமான புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய அருள்மிகு சங்கையான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உலகத்திலே முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற 2 கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், அதில் புத்தாடை உடுத்து புதுமணம் கவன தக்பீர் என்ற இனிய நாதத்தோடு அல்லாஹுடைய இந்த சிறப்பான இந்த இடத்திலே நாங்கள் அமருகின்ற வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ். 2 சந்தோஷங்கள், ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்து ஹஜ்ஜி பெருநாள். சகோதரர்களே, இந்த 2 பெருநாளும் முக்கியமான சில செய்திகள் உணர்த்துகின்றது. ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள் என்கின்ற இந்த நாள் உலகத்திலே இன்றைய நாள் மிக கண்ணியமான நாள். உலகமே இன்று ஒரே ஒரு நாளில் முழு உலகமும் சந்தோஷம் படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த சந்தோஷத்தை எல்லாம் தொடர்ந்தும் இதே அமைப்பில் கொண்டாடுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தரல வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, ரமலான் என்கின்ற கண்ணியமான மாதத்தை நாங்கள் கழித்து விட்டோம். ரமலான் நம்மிடத்திலே பல பாடங்களை, பல உணர்வுகளை எங்களுக்கு விட்டு செல்லுகின்றது. அதே எடுத்து அந்த உணர்வுகள் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். மரணம் வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நீங்க அல்லாஹ் வணங்கணும், மவுத் வரைக்கும் அல்லாஹ் வணங்கணும் என்று அல் குர்ஆன் எனக்கு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ் என்று சொல்லி அந்த வார்த்தையில் தொடர்ந்து இஸ்திகாமத்தா உறுதியாக நிற்பாங்களோ தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவங்களுக்கு இறங்குவாங்களாம். அல்லா தகாஃபு, கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயம் பெறுங்க, இந்த உலகத்திலே மறுமையில் நாங்க உங்கள் நேசர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா. இந்த வசனத்தை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சோதி காட்டி அவங்க சொன்னாங்க, இருக்கின்ற இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறது, மவுத் வரைக்கும் அல்லாஹ் வணங்குறது தான் இந்த வசனத்துடைய விளக்கம் என்பதனை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு சொல்லி தந்தார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இரவு தொழுகை என்று ஒன்று தொழுதோம், ரமலானுக்கு மட்டும் உள்ள தொழுகை அல்ல. முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுதோம், ரமலானுக்கு மட்டும் உள்ளதல்ல. நோன்பு நோட்டோம், ரமலானோடு மட்டும் முடிவதல்ல. திங்கள் வியாழன் நோன்பு இருக்கின்றது, ஐயாவுல் பீருடைய நோன்பு இருக்கின்றது, அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது, அதே மாதிரி முஹர்ரம், ஆஷூரா, தஸா என்ற நோன்பு இருக்கின்றது, 13, 14, 15 ஐயாவுல் பீருடைய நோன்புகள் இருக்கின்றது, நிறைய நோன்புகள். இதனை நாங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமலானிலே நாங்கள் பெற்ற பாடங்கள் நிறைய பயிற்சிகளை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். ஈமான் உறவுகளை எங்களை நாங்கள் மாற்றுவதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் கழித்தோம், ஆக்கிக் கொண்டோம். அல்ல அருள் செய்தவர்கள் அதை செயற்படுத்தினார்கள். படம் பார்க்கின்றவர்கள் படத்தை விட்டும், ஆபாசம் பார்க்கின்றவர்கள் ஆபாசங்களை விட்டும், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கூடியவர்கள் அந்த மனோ இச்சைகளை விட்டும் முடிவுமான வரைக்கும் இந்த நாட்களிலே ஒதுங்கினோம். ஹலாலான மனைவியை கூட குறிப்பிட்ட அந்த நேரங்களுக்கு நாங்கள் தவிர்த்து கொண்டோம். சுப்ஹானல்லாஹ், எல்லா வகையான உணர்வுகளையும் அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தினோம். ரமலான் எனக்கு கிட்டத்தட்ட 13, 14 மணிக்கால பயிற்சியை தந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவர்கள், சிகரெட் குடிப்பவர்கள், வித்திரப்பாக்கு போடுகின்றவர்கள், மூக்குத்தூள் போடுகின்றவர்கள் அனைவர்களுமே அந்த நிகழ்வுகளை தவிர்த்தார்கள். ஆனால் நோன்பு முடிகின்றது, மார்க்க முடியவில்லை.
நோன்புதான் முடிந்ததை தவிர இபாதத் முடியவில்லை. அல்லாஹ் நிறைய சொன்னார்கள், அதை கடைசி வரைக்கும் பேண வேண்டியது பயிற்சி எடுத்த எங்களுடைய கடமை என்பதனை மறந்துவிடக் கூடாது. உறவுகளே, நாங்கள் எந்த அளவுக்கு நாவடக்கத்தை பேணினோமோ, எந்த அளவுக்கு புலநடக்கங்களை பேணினோமோ, நோன்பு முடிந்ததற்கு பின்னாலும் அதை நீடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்தை எதிர்பார்ப்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு நாளைக்கு 12 ரக்காத் முன்பின் சுன்னத்துக்கள் பேணி தொழுவது நபி வழியில இருக்கின்ற சுன்னா. அதே போல் நபிகளால் மரணிக்கின்றவரை விடாத சுன்னாக்கள் மிக முக்கியமானது வித்ர் என்கின்றது. சில நேரம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ரமலானை விழுந்து விழுந்து வித்ர் தொழுவார்கள். ரமலான் முடிந்தது அடுத்த ரமலானுக்கு தான் வித்ர் தொழ ஆரம்பிப்பார்கள். நவுதுபில்லாஹ். சகோதரர்களே, ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 விட அதிகரிக்கவில்லை என்று வாசல் மிக சொல்வது தெரியுமா? ரமலான்லையும் தொழுதாங்க, ரமலான் இல்லாத மாதங்களையும் தொழுதாங்க. இந்த தொழுகையில் நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் உறவுகளே. அடுத்ததாக இதுல ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் நிரந்தர மாற்றமாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். உலகத்தில் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படியான நிலைமைகள் மாற்றியது. ஒரு நோன்பு உங்களை இப்ப நிறைய விஷயத்துல மாத்திருக்கு. உதாரணமா யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் போற நிலைமையிலிருந்து 14 மணித்தியாலம் பேணிக்கொண்டு நாம் தொடர்ந்து எங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். யாரேனும் யாரிடம் பலாய்களை பேச வந்தனா ஒதுங்கிக் கொண்டோம். சகோதரர்களை மாறிட்டோம். தொடர்ந்து மாற்றத்தை நீடிக்க தேவை எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஃபுலைல் இப்னு இயால் என்ற ஒரு வரலாற்றிலே வருவார். இந்த சம்பவத்துக்கு நல்லா கேளுங்க, ஒரு அழகான சம்பவம். இந்த ஃபுலைல் இப்னு இயால் என்பவர் வரலாற்றில் வருகின்ற ஒரு முக்கியமான மனிதர். அவரை இன்னைக்கு யாருன்னு ஃபுலைல் இப்னு இயால் சொல்லப்படாது, எல்லாம் ரஹ்மத்துல்லாஹி தான் சொல்லுவாங்க. இவர் யார் என்றால் கொல்லக்கோஷ்டி தலைவர். கத்தி முனையில மங்கல் அடிக்கிறதுல கிங், அவர் அரசர், பெரியவர். கூறுகளை பிரிச்சு உள்ளுக்கு இறங்குவார். இரவையில வந்து வழிபறி கொள்ள மேற்கொள்வார். இவர் தான் ஃபுலைல் இப்னு இயால் என்று அறியப்பட்டவர். தன் காதலியை சந்திப்பதற்காக சிவரில ஏறுகிறார். இரவு நேரம் அது ஏறி தன் காதலியோடு உரையாடுவதற்கு தயாராகிற நேரம் எங்கோ ஒரு வசனம் வந்து காதல கிளிக் ஆகுது. மாற்றம் எங்களை நோக்கி வருது, நாங்க மாறாம இருக்கிறோம். அதுதான் கவலை. எங்கோ இந்த ஒரு வசனம் காதல வந்து கிளிக் ஆகுது. அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் ذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உணர்வு பெறக்கூடிய, அல்லாஹ்வுடைய திக்ருகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு உள்ளங்கள் அச்சமடையக்கூடிய நேரம் என்ன வரலையா? திருப்பி கேளுங்க. அலம் யக்னில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரலையா? அன் தஹ்ஷா குலூபுஹும், உள்ளங்கள் அச்சமடையக்கூடிய நேரம் வரலையா? லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பால், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பால் உள்ளங்கள் பயப்படுறதுக்கு இன்னும் நேரம் வரலையா? இவர் எங்க நிற்கிறாரு? காதலியை சந்திக்கிறதுக்காக சிவரில் நிற்கிறார். ஏறிட்டாரு. இப்ப பேச ரெடியாகிறாரு. இந்த வசனம் காலையில விழுது, மேல்கை உதறல் இருக்குது, வேலைத்து கூட்டுது, இறங்கி ஓட்டுறாரு. ஆண் ஆண் ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது. தந்த காதலியை சந்திக்க போனவருக்கு எங்கெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க வைக்கிறான்னு பாருங்க. குதிச்சு ஓடினாரா ரோட்ல. கைத்தா இருட்டுக்குள்ள நிக்கிறாராம். ஒட்டக சுமை என்று பொருளாதாரத்தை கொண்டு வந்து பேசிக் கொள்றாங்களாம். இது யாருடைய ஏரியா தெரியுமா? ஃபுலைல்ட ஏரியா. ரவுடி மாட்டினோம், செத்தோம், எல்லாத்தையும் எடுத்துருவார். அடிச்சு பிடிச்சு பறிச்சு மங்கல் அடிச்சிருவார். அவர் தான் ஃபுலை. நாங்க மாச கணக்கில் சேர்த்துட்டு வந்தது 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம் சேர்த்த பொருளாதாரம் இருக்குது. விடிஞ்சா வீட்டுக்கு போவோம். இப்ப நைட்ல போகப்படாது, இந்த இடத்துல நின்றுடுவோம். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ் பின்னா அடிக்கிறாராம், தேம்பி அழுகிறாராம். ரத்தே, சமூகத்துல என்ன பத்தி இப்படி ஒரு நிலைப்பாடா? இந்த நிமிடம் தௌபா செய்வேன், என்ன நான் மாற்றிக்கொள்றேன், இந்த தௌபாவை உன்னுடைய வீட்டில் வைக்கிறேன் என்று சொல்லி கௌபத்துல்லாவை நோக்கி ஓடினாராம். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ் தன்னை மாற்றிக்கொண்டார். வாசித்தார், படித்தார், படித்தார், படித்தார். உலகத்தில் இன்றைக்கு தேடுதலுக்கு ஒருவர், பக்குவத்துக்கு ஒருவர், அஹ்லாக்குக்கு ஒருவர், ஒழுக்கத்துக்கு ஒருவர், தக்வாவுக்கு ஒருவர், இறையச்சத்தால் அழுத ஒரு மனிதர் உதாரணம் கூறுக என்று சொன்னால் உலகமே ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ் என்று எதிலும் தன்னை மாற்றிக்கொண்ட மாமேதைகள், அறிஞர்கள். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஒரு நோன்பு எங்களை கடந்து போகுது, எதெல்லாம் பாவமா செஞ்சோமோ ஒதுங்குறதுக்கு சந்தர்ப்பம் நாம் மாற்றிக்கொள்வோம். இன்னொரு விஷயம் சகோதரர்களே, இந்த கிரவுண்ட்ல வலிமையா நான் சொல்றதுதான், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற சொத்துக்கள் நிறைய. அதுல விலைமதிக்க முடியாத சொத்து தான் உங்களோட உம்மா அப்பாவோட ஹயாத்தோட இருக்கிறது. உங்களோட ரத்த உறவு உங்களோட இருக்கிறது. நானா, தம்பி, சாத்தி, பெரியம்மா, தந்தை வழி உறவு, தாய் வழி உறவு, 2 உறவு இருக்கிறது. உலகத்துல வலுவான உறவு, பிரிக்க முடியாத அளவு, பகைக்க முடியாத அளவு உறவு, கோபிக்கவே முடியாத உறவு. எதுக்கு கோபிக்கல? சிரிக்கு வச்சாலும் கோபிக்கல, சிரிக்கு வச்சாலும் அவங்க பகைக்கல. மார்க்கத்துக்காக ஓரமாக்கினாலும்
உலக விஷயத்துல சேர்ந்து நடக்கணும். அப்படிப்பட்ட உறவு ரெண்டு இருக்கு. உங்க தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு. கொஞ்சம் விளைக்குங்க. ஏண்ட உம்மா, ஏண்ட உம்மம்மா அப்பா, ஏண்ட உம்மா வாப்பா, ஏண்ட சாட்சி பெரியம்மா மாமா, இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? தாய் வழி உறவு. இங்கிட்டு வாங்க. ஏண்ட வாப்பம்மா அப்பா, ஏண்ட வாப்பா, ஏண்ட உம்மா, ஏண்ட வாப்பம்மா அப்பா, ஏண்ட மாமி, ஏண்ட பெரியப்பா சாச்சா, எந்த காரணம் கொண்டும் பிரியலாத உறவு. இந்த உறவை பேருக்குங்க. இதுல முக்கியமாக அல்லாவுக்காக கேட்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ் பெற்றார் தந்திருப்பாங்க. உங்களோட உம்மட வாப்பட மலசல உபாதைகளை கையால அலைஞ்சி அவங்கள தூக்கி பிரட்டி உருட்டி அவங்களோட இருந்து அவங்களுக்கு உணவூட்டி அவங்களோட குளிப்பாட்டி ஆடைகளை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சா இது மிகப்பெரிய பாக்கியமான. நீங்க உங்களோட உம்மா வாப்பாக்கு நேரம் இருக்குங்க. அவங்க போனதுக்கு பின்னா நான் இப்ப ஒவ்வொரு செகண்ட் கத்தி அழுகுறேன். நீல பெரியரா என் வாப்பா என்னோடு இப்ப இருந்தால் கற்பனை மட்டும்தான் பண்ணேன் கேளா. இப்ப நான் நினைக்கிறேன் தெரியுமா, நான் கொஞ்சம் மிரிய வாப்பா கத்தி அழுதான் கிடைச்சாது. பயானு ப்ரோக்ராம் போறது ரெடி ஆயிட்டு வந்தா கொஞ்சம் மிரிய பேச வாப்பா லேட் அப்ப வந்து பேசுறேனே சான்ஸ் இல்லை. ஆனா இப்ப நினைக்கிறேமா 1000 ப்ரோக்ராம்களை கட் பண்ணிட்டு வாப்போடு வந்து பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். காலம் கடந்து ஞானம் பெற செய்வார்கள். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, நிறைய பேரை பார்க்கிறேன். இதே உங்களோட சகோதரர் அல்லாஹ் மன்னிக்கட்டும், உம்மா மரணிக்கிறான் என்று ஓடி வந்தார். தலையில் நீண்ட ஒரு காலம் வந்து உம்மா மவுத்தா போனதோட நான் செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுமா, உம்மோட 2 பெருவர்களும் எடுத்து கண்ணில விட்டு கொண்டு உம்மா என்ன மன்னிச்சுக்கோடு மன்னிப்பு கேட்டேன். நான் கேட்டேன் சரியாது. மவுத்தா போனது பிறகு ஓதே. சகோதரர்களே, உயிரோடு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். உங்களோட உம்மா வாப்பா உலகத்துல ஈடு செய்ய முடியாத ஒரு சொத்து. ஒருத்தர் வந்தாரு தான் ரசூலுல்லாஹ் கிட்ட, ஜிஹாதின் பொறுத்து பேர் கொடுக்க வந்தாரு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டது தெரியுமா, ஹய்யும் வாலிதா உங்க உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்காரு கேட்டேன். நான் கிலாஃபுமா 2 பேருமே ஃபாத்திமா பஜாஜ் அந்த 2 பேரும் ஜிஹாது செய்யறாங்க. போர்க்களத்துக்கு போனா நான் குத்தப்பட்டா வெட்டப்பட்டா ஷஹீதானா ரத்த சொட்டு விழுமங்கியோட பால் மன்னிக்கப்பட்டு ஏந்த ரூபு பறவைகள் விழப்பட்டு பச்சை நிற பறவைகளாக சொர்க்கத்துக்கு அழகாக புசிச்சு கொண்டிருக்கிற பாக்கியம். ஒரு செகண்ட்ல முடிஞ்சு மத்த போயாச்சு. உம்மா வாப்பாவோட ஜிஹாது செய்கிற வாசம் இருக்குதானே, பேச தெரியா பேசுவாங்க, மோட்ல எடுத்த மாதிரி பேசுவாங்க, எரிஞ்சு முழுந்து பேசுவாங்க, உங்களுக்கு கோபம் வர மாதிரி நடந்து கொள்வாங்க, உங்களோட மனசு துண்டு துண்டா போற மாதிரி நடந்து கொள்வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இழிவுபடுத்துற மாதிரி நடந்து கொள்வாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க. வெத்திர பாக்க போட்டு காண்டு காரை கையில துப்புவாங்க. இதுல காத்து பிரிஞ்சு கொண்டே இருப்பாங்க. இதுல பார்க்கல அசிங்கங்களா நடப்பாங்க. இங்க ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த 2 பேர் ஜிஹாது செய்தால் போர்க்களத்துக்கு போன ஒரு குத்தோட நாம எடுத்தா போயாச்சு, ஒரு பிளட்டோட நாம எடுத்தா போயாச்சு, சைனை சொர்க்கம் போயாச்சு. ஆனால் இங்க என்ன தெரியுமா, அவங்க வாப்பா யாரு, என் வாப்போட தன்மை என்ன, உம்மா யாரு, என் உம்மோட தன்மை என்ன, இதை மட்டும் விளங்குங்க. இது எந்த சொர்க்கம் மறக்காதுங்க, இது எந்த சொர்க்கம் மறக்காதுங்க. அந்த சொர்க்கம் போனதுக்கு பின்னால கத்தி அழுது என்ன, கூச்சலிட்டு என்ன, கோடி ட்ரில்லியன் கணக்கு செலவழிச்சு என்ன, போனவர்களுக்கு திருப்பி இருக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. இதான் சொன்னா சீயன்றும் சொல்லாது. இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு தெரியுமா, சீயன்றும் சொல்லாது, வீட்டை விட்டு விரட்டாது. இது என்ன விளங்கு தெரியுமா, என்ன உள்ள இருக்க மறைஞ்சிருக்கு தெரியுமா, சீயன்று சொல்ற மாதிரி 1000 தடவை நடப்பாங்க. ஊட்ட விட்டு வெளியே போங்கம்மா, ஊட்ட விட்டு போங்கம்மா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி உங்க நடப்பாங்க. ஜிஹாத் என்றால் இதுதான் ஜிஹாத். அந்த 2 பேரோடையும் நீ போரிடணும், அந்த 2 பேரும் நீ போரிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள வழியை நீ அமைச்சுக்கணும் என்பதனை குர்ஆன்களுக்கு சொல்லுது, சுன்னாங்களுக்கு சொல்லுது. யாருக்காகவும் உங்களோட உம்மா வாப்பான்றவங்களை விட்டு கொடுக்காது, யாருக்காகவும் உங்களோட பெற்றார்கள் உள்ளத்தை காயப்படுத்தாதுங்க, யாருக்காக அவங்களை உதாசீனப்படுத்தாதுங்க. உங்களுக்கு கிடைத்த சொர்க்கம் அவங்க மறக்காதுங்க. அந்த சொர்க்கத்தை நீங்க பேணுறதுக்கு பல தியாகங்கள் நீங்க செய்யணும். உங்களோட வீட்டுக்குள்ள அது இருக்குன்னு சொன்னால் அந்த சொர்க்கத்தை பேணுவது உங்களோட பொறுப்புன்றதை மறக்காதுங்க. குடல்வா உறவுகளை பேணுங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்றதுதான், சொல்லாட்டியும் கோல் பண்ணியே சொல்லுவாங்க, உஸ்தா நீங்களா பயா எங்களுக்கு திருப்பி சேர்த்து விடுங்க. என்னன்னு தெரியா, சேர்றது வழக்கம். இது முடியெல்லாம் விட்டு போவாங்க, சலாம் கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, முசாபா செய்வாங்க. ஒரு கிழமை போகாது, மறைய திருப்பி ஹயாத் மௌத்து இல்ல, வராது போகாது என்ன மாதிரி பங்கு அல்லா பாதுகாக்கணும். இந்த உலகத்துல பகைக்க முடியாத உறவு, இறுதி மூச்சு வரைக்கும் பேண வேண்டிய உறவு குடல்வாழ் உறவு என்பதை ஆழமாக மனதில் பதிவுங்க.
இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் உலகத்துக்கே ஒரு சந்தோஷமான தினமாக அல்லாஹ் ஆக்கினான். என்னதான் முயற்சிகள் மேற்கொண்டாலும் அல்லாஹு தஆலா இந்த முறை எல்லாருக்கும் பெருநாளை ஒரே தடவையில கொண்டாடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றார்களுக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும். யாரெல்லாம் மன்னரை வாழ்கின்றார்கள் மன்னரைகளை பூஞ்சரைகளால் ஆக்கி வைக்க வேண்டும். எங்களோட வாப்பா அம்மாவை யாரெல்லாம் கபரில் இருக்கிறாங்களோ அவங்களோட கபர்களை எல்லாம் விசாலமாக்கி ஒளியேற்றி செழிப்பாக்கி கண்ணியமான நல்மார்கள் சாலியங்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் வீட்டிருக்கின்ற பாக்கியத்தில் அவர்கள் வழங்கி வைக்க வேண்டும். உங்களோட சகோதர உறவுகளை பேணுங்க, குடும்ப உறவுகளை பேணுங்க, பக்கத்து வீட்டு உறவுகளை பேணுங்க, நட்புகளை பேணுங்க. இந்த நாட்கள்ல போறது வாரது கொடுக்கிறது எடுக்கிறது மகிழ்ச்சியான இந்த நிகழ்வுகளை கை கொள்ளுங்க உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்றதோட அல்லாஹு தஆலா எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அருளுக்கு சொந்தக்காரர்களா அல்லாஹ் எல்லோரும் மாற்றியறல வேண்டும். எங்களுடைய இரவு கால வணக்கங்களையும் எங்களுடைய ஏனைய வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து அல்லாஹ்வுடைய விசாலமான சொர்க்கத்திலே வீர் நடை போடக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் தந்து அவன் விரும்பக்கூடிய நல்ல அடியார்களாக இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நல்ல மனிதர்களை எல்லோரும் அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.